போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுகிறேன்னே தெரியல. லிட்டரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க ப்ரெஸ்ஸிங் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. பெஸ்ட் விஷஸ் ரக்ஷா, உங்களுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு உங்களை. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து படக்குழுவினருக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிற ஒருத்தர் தான் இப்போ பேச அழைக்க போகிறேன். திரு பரணி பால்ராஜ் அவர்கள், கரூர் மாவட்ட அறநிலைத்துறை தலைவர். என்னுடைய அழைப்பை ஏற்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அந்த இடத்துல உட்காந்து, நானும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ஈரோடு மகேஷ் 3 பேர், அது ஆடிட்டர் விஜய் தம்பி 4 பேர் இருந்து பார்த்துட்டு, படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம்யா, படம் நல்லா இல்லைன்னா கூட ஐயாவுக்காக நிச்சயமா எடுத்து போடுவேன் ஐயா, இவ்வளவு அருமையான படம் ஐயா, அதானப்பா என் பொண்ணையே நான் கொடுக்கறேன்னா அந்த ஸ்டார் இல்லாம நான் கொடுப்பேன்னா, ஒரு கலை உலகத்துல ஒரு பொண்ணை கொடுக்கறேன்னா எத்தனை யோசனை பண்ணுவாங்க. இருந்தாலும் என் பொண்ணை கூட நான் குறை சொல்லுவேன், என் தமனை நான் குறை சொல்ல மாட்டேன். 14 வருஷம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியா இருந்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இல்லையா, இன்னைக்கு பிரஸ் ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா, இந்த படம் எவ்வளவு பெரிய பேர் எடுக்க போகுது. தமனுடைய வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலிட்ட நேற்று, தம்பி நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், எந்த இடத்துக்குமே நீ வர வேண்டிய தருணத்தையும் நான் அடுத்த வருஷம் நான் உனக்கு குறிச்சு கொடுத்துட்டேன் சார், நீங்க போங்க சார், மேடையில் போய் அமர்ந்து 2 வரி பேசுங்க சார், உங்க வாய்க்கு என்ன வருதோ பேசுங்க சார், பேசிட்டு வெளியே முடிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார், நான் உங்களை மீட் பண்ண உங்க ஆபீஸ்க்கு வரேன், அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக. அப்படிப்பட்ட உற்ற நண்பர் தான் என்னுடைய வளர்ப்பு புள்ளதான் ராகுல். அதே போன்று இங்க விஜய் தம்பி உட்கார்ந்து இருக்கிறார், ஆடிட்டர் விஜய். ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை சார் நல்லபடியா கொண்டு போகணும் சார், ராகுல் ப்ரோ கிட்ட சொல்லி நல்லபடியா அழகா இந்த டீமை அழகா வழி நடத்தணும் சார். ஒவ்வொரு நாளும் பேசாத, தூங்கிறது கூட நேரம் இல்லாம அவ்வளவு ஒரு உற்ற நண்பனா இப்போ இவரு நம்மளுடைய ஆடிட்டர் விஜய் தம்பி இருக்கிறாரு.